Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi amdan kathiran tayyiban mubarakan fi wassalatu wassalamu ala nabiyil karim wa ala alihi wa ashabihi ajma'in ila yawmiddin. அன்புமிக்கவர்களே, நாம் இந்த தொகுப்பிற்கு முன்பு குர்ஆன் எதற்காக என்று குர்ஆனை குறித்து முதல் தொகுப்பு பார்த்தோம். குர்ஆனை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதாக அந்த தொகுப்பில் நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த தொகுப்பில் எதற்காக நான் குர்ஆனை சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியோடு சில வரிகள். முதலாவதாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை மற்ற புத்தகங்களை போன்று சாதாரண புத்தகமாக அல்லாஹு தஆலா இறக்கவில்லை. இந்த குர்ஆனிற்கு ஒரு மகத்துவம் இருக்கின்றது, ஒரு கண்ணியம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட வகையில் அல்லாஹு தஆலா நமக்கு இறக்கி இருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த குர்ஆனுடைய தொடர்பை நாம் சிந்திக்கும் அளவில் நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனில் எந்தவித தவறுகளும் இல்லாமல் ஒரு சிறந்த நூலாக படைத்திருக்கின்றான். தவறுகள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் இறைவனுடைய நூலாக இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றான். இந்த குர்ஆனுடைய மகத்துவமே அல்லாஹு தஆலா சூரா பக்ராவில் ஆரம்பிக்கின்றான், சூரா அன்-நாஸில் முடிக்கின்றான். அப்போ குர்ஆனை படிப்பதற்கு முன்னால் சரியான மனிதனாக இல்லாதவன், ஒரு விலங்கிற்கு ஒப்பானவன் குர்ஆனை படித்ததற்கு பிறகு ஒரு மனிதனாக ஆகின்றான் என்பதை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துகின்றான். ஆக இதனை குறித்து அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டும் போது, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாமல் மற்றவர்களிடமிருந்து வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இஃப்திலாஃபன் கஸீரா, இந்த குர்ஆனில் பல கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள், பெற்றிருப்பீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்புமிக்கவர்களே, இதுதான் அல்லாஹுடைய வார்த்தை. யாராலும் தவறை குர்ஆனில் கண்டுபிடிக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா உறுதியாக சொல்கின்றான். இதனை இந்த வரலாற்று உண்மைப்படுத்துகின்றது. வரலாற்றில் மேற்கத்தியர்கள் இந்த குர்ஆனில், மேற்கத்திய அறிஞர்கள் இந்த குர்ஆனில் நாங்கள் தவறை கண்டுபிடிக்க போகின்றோம் என்பதாக 10 ஆண்டுகள் அதனில் தவறு இருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்கிறார்கள். 10 ஆண்டுகள் போகின்றது, 20, 30, 40, 50 ஆண்டுகள் முழுவதுமாக அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். பிறகு குர்ஆனில் அச்சு பிழையை தவிர வேறு எந்த பிழையும் இல்லை என்பதாக அவர்கள் உறுதி பிரமாணம் செய்கிறார்கள். பாருங்கள், இதுதான் இந்த குர்ஆனுடைய மகத்துவம். இந்த குர்ஆன் உலகம் முழுவதும் சென்று சேர்ந்ததற்கு நபி அவர்களும் 4 கலிஃபாக்களும் அடிப்படை காரணம் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் உலகம் முழுவதும் இஸ்லாம் செல்ல வைப்பதற்கு காரணம் குர்ஆன் தான் என்பதை அதிகமான மக்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். இஸ்லாம் சென்றது எதனால் சென்றது? அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாமாக இருந்தது. அவர்கள் செயல்பாடு எல்லாம் இஸ்லாமாக இருந்தது. அதனால் தான் உலகம் முழுவதும் குர்ஆன் சென்றது என்பதை, இஸ்லாம் சென்றது என்பதை நாம் உணர வேண்டும். இதனை உறுதிப்படுத்தும் வண்ணம்தான் நம்முடைய வரலாறும் நமக்கு சான்று பகர்கின்றது. கோல்டன் விக்டோரியா மகாராணி அவர்கள் தன்னுடைய ஆசிரியரிடத்தில் கேட்கின்றார். வரலாற்று ஆசிரியர் அவரிடத்தில் இந்த வரலாற்றுகளில் உங்களுக்கு மிகவும் கவர்ந்த விஷயம் எது என்பதாக அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு சற்றும் யோசிக்காமல் அந்த ஆசிரியர் இஸ்லாமிய எழுச்சி என்பதாக பதிலளித்தார். என்ன இஸ்லாமிய எழுச்சினா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அந்த விக்டோரியா அரசி கேட்குறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, முஹம்மதுன்னு ஒரு நபி வந்தார், அவர் குர்ஆனை கொண்டு வந்தார், அந்த குர்ஆனை மக்களுக்கெல்லாம் போதித்தார். எப்போ வரைக்கும் அந்த மக்கள் அந்த குர்ஆனை பின்பற்றினார்களோ அவர்கள் உயர்வை அடைந்தார்கள். எப்போ அதை விட்டு சற்று பிரிந்தார்களோ தாழ்வை தான் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் மீண்டும் சொல்லி காட்டுகின்றார், மீண்டும் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லீம்கள் அந்த குர்ஆனை பின்பற்றுவார்கள். அவர்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இல்லை, உலகத்தையே தன்னுடைய கைக்குள் கொண்டு வருவார்கள் என்பதாக அந்த ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி காட்டுகின்றார் என்று. அப்ப இந்த குர்ஆன் என்பது நபியோடைய காலத்தில் உயர்வை அடைந்தது என்றால் அவர்கள் குர்ஆனை புரிந்தார்கள், தன்னுடைய செயலில் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மக்கள், அதிகமான மக்கள் கிராத்தில் அதை ஓதுவதில் மட்டும்தான் நாம் இதற்கு முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அன்புமிக்கவர்களே, இந்த ரமலான் மாதம் என்பது இந்த குர்ஆனை புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி மக்களுக்கு நான் முஸ்லீம் என்று நாம் சொல்வதிலும் தான் நம்முடைய பெருமை இருக்கின்றது. ஆக இதையெல்லாம் உணர்ந்து சிறந்த மக்களாக, சிறந்த முஸ்லீமாக ஆகுவதற்கு இந்த ரமலானை அல்லாஹு தஆலா சிறந்த ரமலானாக நமக்கு ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.